ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தஞ்சாவூர் மாநகராட்சியின் பட்ஜெட் கூட்டம் மாமன்ற கூட்டரங்கில் வெள்ளியன்று நடந்தது. மேயர் ராமநாதன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர். அதிமுக கவுன்சிலர் சரவணன் என்பவர் திருவோடு ஏந்தி ருத்ராட்ச மாலை அணிந்து வந்து மாநகராட்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார். தஞ்சாவூர் மாநகராட்சியில் எந்த பணிகளுக்கும் நிதி இல்லை, கேட்க நாதி இல்லை என அச்சிட்ட பதாகையை கழுத்தில் தொங்கவிட்டிருந்தார். பிரச்சனைகளை ஒரு 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷமா ஒரு வேலை நடக்கல. ஒரு அடிப்படை பிரச்சனை கீழே விட்டு கைகால உடைஞ்சிருச்சு. வேலை செய்ய சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பதற்காக உத்தரவாதம் கொடுத்து இந்த மாமன்ற உறுப்பினருடைய பதவிக்கு உடனடியாக சென்று நீங்க நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னா உடனே இதன் மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து ஏறும். மாநகராட்சியில் 1 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளது என அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். அதிமுக கவுன்சிலர்களை தொடர்ந்து திமுக கவுன்சிலர்களும் மேயர் கமிஷனருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்தனர். கமிஷனரிடம் ஏதாவது கோரிக்கை வைத்தால் மேலிடத்தில் கூறி கட்சியிலிருந்து நீக்கிவிடுவேன் என மிரட்டுகிறார். கருணாநிதி பெயரில் மாநாடு நடத்த அரங்கம் கட்டப்பட்டது. ஆனால் தனியார் தியேட்டர் அமைக்க அனுமதி கொடுத்தது யார்? அதில் கட்டடத்தை இடிப்பதற்கு எப்படி அனுமதி அளித்தீர்கள்? இந்த விவகாரத்தில் கமிஷனர், மேயர் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வாங்கியுள்ளனர். மாநாடு கட்டடத்தின் உள்பகுதியில் இடிக்க அனுமதி அளித்துவிட்டு முறையான ஆதாரங்களை கொடுக்காமல் நீதிமன்றத்திற்கு வழக்கிற்கு சென்றுள்ளனர். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கூறினால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என கூறுவது முறையா? மேயர் மீதான நிலம் வாங்கிய குற்றச்சாட்டிற்கு நாங்கள் கேள்வி எழுப்பிய பின்னரே பதில் அளித்துள்ளீர்கள். இதற்கு முன் இருந்த தலைவர்களால் மாநகராட்சிக்கு பெருமை ஏற்பட்டது. தற்போது உங்களின் ஊழலால் அவப்பெயர் ஏற்படுகிறது. மேயர், கமிஷனரால் மாநகராட்சியின் நற்பெயர் சீர்குலைந்துள்ளது என திமுக கவுன்சிலர்கள் ஆனந்த், நீலகண்டன் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். ஆளும் கட்சி கவுன்சிலர்கள் இப்படி மேயர், கமிஷனரை வறுத்தெடுத்து பேசியதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் மேஜைகளை தட்டி கோஷம் எழுப்பி பாராட்டு தெரிவித்தனர். அவலத்தை எதிர்கட்சி சொல்லல, ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் உங்களுடைய அவலத்தை எவ்வளவு அசிங்கமா நடந்திருக்கீங்கன்றத சோழ்வித்து காட்டினார். நாங்க இந்த பட்ஜெட்டை கிழிக்கணும்னு நினைச்சோம். ஆளுங்கட்சியோட உறுப்பினரை அவரை பற்றி கிளிகிளின்னு கிழிச்சிட்டாரு. ஊழல் புகார் குறித்து மேயர் ராமநாதன் கூறுகையில், அரங்கத்தால் மாநகராட்சிக்கு 25 லட்சம் ரூபாய் வருமானம் வருகிறது. இதை வேண்டாம் என்கின்றனர். ஊழல் செய்திருந்தால் நீதிமன்றத்திற்கு நாங்கள் எப்படி செல்ல முடியும்? காழ்ப்புணர்ச்சியில் பேசுகின்றனர் என்றார்.